ஸோ இன்னைக்கு நம்ம என்விரான்மெண்ட் லெக்சர்ல என்ன பார்க்க போறோம்னா பேசிக்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் பயாலஜி பார்க்கலாம். Environmental science is very important both for TNPSC as well as UPSC. Majorly current affairs part தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. பட் அது கூட புரியணும்னா நம்மளுக்கு பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ பேசிக்ஸை கவர் பண்ற மாதிரி ஒரு லெக்சர் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன்ல இருந்து ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னா என்னது? சுத்தி இருக்கிற சரௌண்டிங். ஆனா அதுல நம்ம என்னெல்லாம் கன்சிடர் பண்ணோம்னா லிவிங் ஆஸ்பெக்டையும் கன்சிடர் பண்ணணும், நான் லிவிங் ஆஸ்பெக்டையும் கன்சிடர் பண்ணணும். அதே மாதிரி எவ்ரி ஈவெண்ட் தட் இஸ் அக்கரிங் அரவுண்ட் அஸ். சரிங்களா? லிவிங், நான் லிவிங் அண்ட் ஆல் தி ஈவெண்ட்ஸ் தட் இஸ் அக்கரிங் அரவுண்ட் அஸ் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் என்விரான்மெண்ட். இப்போ என்விரான்மெண்ட்டை பத்தி ஒரு முக்கியமான டாபிக் ஈக்காலஜி. ஈக்காலஜில நம்ம என்ன பார்ப்போம்னா என்விரான்மெண்ட்ல இருக்கிற லிவிங் as well as நான் லிவிங் ஆர்கானிசம்ஸோட ரிலேஷன்ஷிப் என்னது, சம்பந்தம் என்ன. ஒரு லிவிங் வந்து ஒரு நான் லிவிங் ஃபேக்டரை நம்பி எப்படி வாழுது. சரிங்களா? ஸோ அதை பத்தி தெரியக்கூடிய அந்த சயின்ஸ் இருக்குல்ல, பிரான்ச் ஆஃப் சயின்ஸ், அதுதான் ஈக்காலஜி. ஓகே. ஸோ சயின்டிபிக் ஸ்டடி ஆஃப் இன்டராக்ஷன் பிட்வீன் ஆர்கானிசம்ஸ் அண்ட் த என்விரான்மெண்ட். ஓகே. ஸோ இது வந்து ஒய்காஸ் என்ற ஒரு கிரீக் வேர்ட்ல இருந்து வந்திருக்கு. அதோட மீனிங் என்னதுன்னா ஹோம். அதே மாதிரி லோகோஸ்னா நம்மளுக்கு தெரியும் ஸ்டடி. ஓகே. ஸோ ஈக்காலஜி. சரி, ஈக்காலஜியை நம்மளால ரெண்டா பிரிக்க முடியும், ஆர்டிகாலஜி, சின்இக்காலஜி. ஆர்டிகாலஜியில நம்ம ஒரே ஒரு ஸ்பீசிஸ், ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவலை பத்தி படிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் லிவிங் ஆர்கானிசம், ஒரே ஒரு லிவிங் ஆர்கானிசம் அண்ட் அதை சுத்தி இருக்கிற சரௌண்டிங்கோட ரிலேஷன்ஷிப். சின்இக்காலஜியில ஒரு கம்யூனிட்டியை பத்தி நம்ம பார்ப்போம். ஒரு கம்யூனிட்டி ஆஃப் ஆர்கானிசம் வந்து அதை சுத்தி இருக்கிற சரௌண்டிங்க்கு என்ன ரிலேஷன்ஷிப் வச்சு. சரிங்களா? ஸோ ஆர்டிகாலஜி, சின்இக்காலஜி. ஓகே. ஆர்டிகாலஜில நம்ம எதை ஃபோக்கஸ் பண்றோம், சிங்கிள் ஸ்பீசிஸா கம்யூனிட்டியா? அப்போ கம்யூனிட்டி, சின்இக்காலஜி. இக்காலஜினா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லிவிங் as well as their நான் லிவிங் கவுண்டர் பார்ட்ஸ். ஓகே. சரி, இது வரைக்கும் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ காம்பனன்ட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட். என்விரான்மெண்டோட காம்பனன்ட்ஸை நம்ம ரெண்டா பிரிக்கலாம், பயோட்டிக், ஏபயோட்டிக். சரிங்களா? பயோட்டிக் அப்படின்னு சொன்னா உயிருள்ள காம்பனன்ட்ஸ், ஏபயோட்டிக் அப்படின்னு சொன்னா நான் லிவிங் காம்பனன்ட்ஸ், உயிர் இல்லாத காம்பனன்ட்ஸ். சரி, ஏபயோட்டிக்ல நம்ம எனர்ஜியை பத்தி பேசுவோம், ரேடியேஷனை பத்தி பேசுவோம். எனர்ஜி, ரேடியேஷன், இதோட பிரைமரி சோர்ஸ் ஒரு அல்டிமேட் சோர்ஸ் அப்படின்னு சொன்னா எது? சன்லைட். ஸோ சன்லைட் தான் இருக்கிறதுலே அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. சரிங்களா? வேற டெம்பரேச்சர், வாட்டர், அட்மாஸ்பரிக் கேசஸ், விண்டு, ஃபயர், கிராவிட்டி, டோப்போகிராஃபி. டோப்போகிராஃபினா ஒரு குறிப்பிட்ட இடம் அதோட ஸ்லோப்பியா இருக்கா, பிளெயினா இருக்கா, ஜியோகிராபிக்கலா, அதுதான் டோப்போகிராஃபி. சாயில், சாயில்ல கூட நம்ம வந்து வெறும் சாயிலோட டெக்ஸ்சர் மட்டும் பார்க்காம சாயில்ல என்னெல்லாம் உயிர்கள், மைக்ரோ ஆர்கானிசம் வாழ்றாங்க, சாயிலோட ப்ரொஃபைல் என்னது, சாயில் வாட்டர் எப்படி இருக்கு. சரிங்களா? ஜியோலாஜிக் சப்ஸ்ட்ரேட்டம். சப்ஸ்ட்ரேட்டம் அப்படின்னு சொன்னா ஒரு பிளான்ட், இப்போ ஒரு மரம் இருக்கு, இந்த மரம் எதுக்கு மேல வளருது? மண்ணுக்கு மேல. ஸோ அந்த பிளான்ட் வளர்வதற்கு அந்த இடம் இருக்குல்ல, அந்த இடத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா சப்ஸ்ட்ரேட்டம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சாயில் இஸ் அ சப்ஸ்ட்ரேட்டம் ஃபார் அ ட்ரீ. அதே மாதிரி சின்ன சின்ன பிளான்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து சப்ஸ்ட்ரேட்டம் வந்து டிஃப்ரெண்ட் ராக்ஸா கூட இருக்கலாம், கல்கல்ல கூட சில பிளான்ட்ஸ் வளரும். சப்ஸ்ட்ரேட்டம் குட் பி ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஓகே. பயோட்டிக் அப்படின்னு சொன்னா கிரீன் பிளான்ட்ஸ், நான் கிரீன் பிளான்ட்ஸ், டீகம்போசர்ஸ், parasites, symbionts, animals, man. ஓகே. சிம்பயாண்ட் அப்படின்னு சொன்னா ஏதாவது ஐடியா இருக்கா? சிம்பயோட்டிக் அசோசியேஷன். நோ ஐடியா. ஸோ லிவிங் ஆர்கானிசம் சம்டைம்ஸ் வாட் தே டூ இஸ், ஒரு லிவிங் ஆர்கானிசம் நம்பி இன்னொரு லிவிங் ஆர்கானிசம் இருப்பார் அண்ட் தே லிவ் டுகெதர். ரெண்டு பேரும் ஒன்னா வாழ்வாங்க, சச் தட் இவரோ பெனிஃபிட் ஆயிடுவாரு, இவரோ பெனிஃபிட் ஆயிடுவாரு.
மியூச்சுவலி பெனிஃபிட்டட். சரிங்களா? இது வந்து நம்ம லேட்டர் ஆன் எப்படி கூட படிப்போம்னா மியூச்சுவலிசம் அப்படின்னு ஒரு டாபிக்ல, அதாவது ஈக்கோலாஜிக்கல் இன்டராக்ஷன் அப்படின்னு ஒரு டாபிக் வரும். அதில் நிறைய டைப்ஸ் இருக்கு. பாராசிட்டிசம் இருக்கு, கமன்சாலிசம் இருக்கு, அமென்சாலிசம் இருக்கு, மியூச்சுவலிசம். மியூச்சுவலிசம்ல ரெண்டு ஆர்கானிசம்ஸ் தே கம்பைன், தே லிவ் டுகெதர் சச் தட் ரெண்டு பேரும் என்ன ஆயிடுவாங்க, பெனிஃபிட் ஆயிடுவாங்க. எடுத்துக்காட்டுக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆர்கானிசம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, லைக்கன்ஸ். லைக்கன்ஸ்னா என்னன்னு தெரியுமா? ஸோ லைக்கன்ஸ்னா என்ன அர்த்தம்னா ஆல்கேவும் ஃபங்கஸும். இது வேற வேற ஆர்கானிசம். சரிங்களா? ஆனா மியூச்சுவலிசம்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றாங்க. ஆல்கேவை பொறுத்த வரைக்கும் அது கிரீன் கலரா இருக்கும் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் குளோரோஃபில். சின்ன வயசுல இருந்தே படிச்சிருக்கோம். ஸோ அந்த குளோரோஃபில் இருக்கிறதுனால ஒரு முக்கியமான ப்ராசஸ் நடக்கும். அது என்னன்னு எல்லாருக்கும் தெரியும், போட்டோசிந்தசிஸ். ஸோ ஆல்கே என்ன பண்ணும், போட்டோசிந்தசிஸ் பண்ணி ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணும். அந்த ஃபுட்டு வந்து அது யாருக்கு கொடுக்கும், ஃபங்கஸுக்கு கொடுக்கும். ஃபங்கஸ் என்ன பண்ணுவார்னா ஆல்கேக்கு ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ணும், அதாவது ஷெல்டரை ப்ரொவைட் பண்ணும். ஆக மொத்தம் ரெண்டு பேரும் என்ன ஆயிட்டாங்க, பெனிஃபிட் ஆயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மியூச்சுவலிஸ்டிக் ஒரு ரிலேஷன்ஷிப் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மியூச்சுவலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிம்பயான்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நம்ம வந்து லைக்கன ஒரு சிம்பயான்ட் அப்படின்னு சொல்லலாம், ஆல்கே ஃபங்கஸ் சிம்பயான்ட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சரி, அனிமல், மேன், இவங்கெல்லாம் பயோட்டிக் காம்பனன்ட். ஸோ பயோட்டிக்னா லிவிங், ஏபயோட்டிக்னா நான் லிவிங். ஈஸி. இப்போ பயோட்டிக் இந்த காம்பனன்ட்ஸ் இருக்காங்களே, உயிரில்ல காம்பனன்ட்ஸ், இவங்களை வந்து நம்ம எப்படிலாம் பிரிக்கலாம்னா ப்ரொடியூசர், கன்சியூமர், டீகம்போசர். ப்ரொடியூசர்னு சொன்னா என்ன அர்த்தம், ஏதோ ப்ரொடியூஸ் பண்றாங்க. எதை ப்ரொடியூஸ் பண்றாங்க, ஃபுட்டை தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அப்போ ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணோம்னா நம்ம பார்த்த மாதிரி ஆல்கே மாதிரி என்ன இருக்கணும், கிரீன் பிக்மெண்ட் இருக்கணும், குளோரோஃபில் இருக்கு. அப்போ ப்ரொடியூசர்னு சொன்னா நம்ம எதை பத்தி தான் பேசுறோம், எந்த மாதிரி ஆர்கானிசம் பத்தி பேசுறோம்? ஆல்கே, பாசிகள், பிளான்ட்ஸ், ட்ரீஸ், இவங்க தான் ப்ரொடியூசர்ஸ். இந்த ப்ரொடியூசர்ஸை மட்டும் சாப்பிட்ற சில அனிமல்ஸ் இருக்காங்க. ப்ரொடியூசர்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவாங்க, ஃப்ளஷ் சாப்பிட மாட்டாங்க, செடிகள் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. அவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹர்பிவோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம், ஹர்பிவோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரொடியூசர்ஸ், ஹர்பிவோர்ஸ், கார்னிவோர்ஸ், ஆம்னிவோர்ஸ். தம்பி ஆம்னிவோர்ஸ்னா என்னதுப்பா, யாருக்காவது எனி ஐடியா? அது பிளான்ட்டை கூட சாப்பிடும், அனிமலை கூட சாப்பிடும். ஹர்பிவோர் வந்து பிளான்ட்டை மட்டும் தான் சாப்பிடும், இது ஃப்ளஷை மட்டும் தான் சாப்பிடும். இது பிளான்ட் as well as ஃப்ளஷ் ரெண்டுத்தையும் சாப்பிடக்கூடிய ஒரு ஆர்கானிசம். எல்லாமே எங்க பயோடெக் தான். ஆனா அவங்களோட ரோல்ஸ், அவங்களோட ஃபுட் ஹேபிட் வேற. சரிங்களா? பாத்தீங்களா, நம்ம என்னதான் படிக்கிறோம் எல்லாத்துலயும், அந்த லிவிங் ஆர்கானிசம் எதை நம்பி இருக்கு, அதோட ரிலேஷன்ஷிப் என்ன, இதுதான் ஈக்காலஜி. ஓகே, பயோடிக் காம்பனன்ட்ஸ் நம்ம இப்படி பிரிக்கிறோம். சரி, இதுல வந்து இன்னொரு ஒரு பார்ட் இருக்கு, டீகம்போசர்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் சொல்லு? சூப்பர். ஸோ எப்படி சொல்லலாம், செத்து போன பிளான்ட்ஸா இருக்கட்டும், அனிமல்ஸா இருக்கட்டும், இவங்கெல்லாம் மண்ணுக்கு மண்ணா போகணும் அப்படின்னா யாரால தான் அதை பண்ண முடியும்னா டீகம்போசர்ஸால தான் பண்ண முடியும். டீகம்போசர்ஸ் முக்கியமா என்ன மாதிரி ஆர்கானிசம்ஸா இருப்பாங்கன்னு ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? லிவிங் தான், எல்லாமே லிவிங் தான். என்ன சொன்னீங்க? அந்த குரூப் ஆஃப் ஆர்கானிசம் என்னதுன்னா பாக்டீரியா, ஃபங்கஸ் அண்ட் பாக்டீரியா, ஃபங்கஸ், இதுவே போதும், அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ பாக்டீரியா, ஃபங்கஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னா டீகம்போஸ் பண்ணுவாங்க, மண்ணுக்கு மண்ணா செத்து போன பொருட்களை செய்வாங்க. சரிங்களா? ஓகே, எல்லாம் ஈஸியா இருக்கு. இப்போ இது என்னன்னு சொல்லுங்க, ஸ்கேவெஞ்சர். சரி, எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இந்த எக்ஸாம்பிள் சொன்ன போதும் நீங்க கண்டுபிடிச்சிருங்க. வல்ச்சர். வல்ச்சர்னா என்னன்னு தெரியுமா? ஒரு பறவை. அதிகமா இருக்கா இல்ல பாப்புலேஷன் கம்மி ஆயிடுச்சு? ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. சரிங்களா? முக்கியமா ஒரு ட்ரக்னால. அந்த ட்ரக்கை நம்ம யூஸ் பண்ணுவோம். என்ன ட்ரக்னு கேட்டீங்கன்னா இது ஒரு முக்கியமான விஷயம்.
டைக்ளோஃபெனாக் அப்படின்னு ஒரு ட்ரக் இருக்கு சரிங்களா. இந்த டைக்ளோஃபெனாக் என்ற இந்த ட்ரக்னால என்ன ஆயிடுச்சுன்னா இந்த வல்ச்சர் செத்துருச்சு. ஏன்னா இந்த டைக்ளோஃபெனாக் என்ற ஒரு ட்ரக்கை நம்ம எங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா, நம்ம வீட்டில் வளர்க்குற இந்த ஆடு மாடெல்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு மெடிசனா கொடுத்துட்டு இருந்தோம். வல்ச்சர் அதனால ஏன் சார் செத்து போச்சு? யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆடு மாடுக்கு தானே கொடுக்கும், வல்ச்சர் ஆடு மாடு இல்லையே. ஏன்னா வல்ச்சரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஸ்கேவெஞ்சர். ஸ்கேவெஞ்சர் எந்த மாதிரி ஒரு பிராணினா, செத்து போன அனிமல்ஸோட ஃபிளஷ் சாப்பிடக்கூடிய ஒரு பிராணி. Scavengers are those organisms who do not eat fresh meat. They eat fresh meat இல்ல raw meat இல்ல, dead meat. செத்து போன மீட்டை சாப்பிடக்கூடிய ஆர்கானிசம். இந்த மாதிரி செத்து போன ஆடு மாடுகளை போய் சாப்பிட்டு இருக்கும். சாப்பிட்டதுனால அதுக்கு பிரச்சனை, கிட்னி ஃபெயிலியர் வந்து அது என்ன ஆயிடுச்சு, காலி. சரிங்களா. ஸோ இதுதான் வல்ச்சர். வல்ச்சர் இஸ் அ ஸ்கேவெஞ்சர். வேற யாராவது ஒரு ஸ்கேவெஞ்சர் சொல்ல முடியுமா? க்ரோ கூட கிட்டத்தட்ட ஒரு ஸ்கேவெஞ்சர் நம்ம சொல்லலாம். ஏன்னா அதுவும் செத்து போன எலியை சாப்பிடணும், பார்த்துருப்பீங்க. ஓகே. ஸோ பயோட்டிக் காம்பனன்ட்ஸை முக்கியமாக ஆர்கானிசம்ஸை நம்ம இத்தனை வகையாக பிரிச்சிருக்கோம் சரிங்களா. இல்லை ப்ரொடியூசர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்கே வரும், பிஜிஏ வரும். பிஜிஏனா ப்ளூ கிரீன் ஆல்கே, அதாவது சயனோபாக்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. பிளான்ட்ஸ்ன்னு சொன்னாலே அதில் ட்ரீஸ் நான் சொல்கிறேன். இந்த பிஜிஏக்கும் இந்த ஆல்கேக்கும் ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, உயிரோட இருக்கோம்ல, இதுக்கு முக்கியமான ஒரு கேஸ் இருக்கு. அந்த கேஸ் என்ன? ஆக்சிஜன். ஆக்சிஜன் வந்து இந்த பூமியில வந்ததுக்கு காரணம் ஒரே ஒரு ஆர்கானிசம் தான். கண்டிப்பா அது இப்போ இருக்கிற ஆர்கானிசமால முடிஞ்சிருக்காது, ஏன்னா அது நடந்தது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. கரெக்டா இல்லையா? அப்போ அந்த டைம்ல வாழக்கூடிய ஒரு ஆர்கானிசம் இருந்திருக்கணும், ஒரு உயிர் இருந்திருக்கு. அது எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த பிஜிஏ ஆர் சயனோபாக்டீரியா அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, இதுதான் காரணம். இதுவும் ஒரு வகையான பாக்டீரியா அப்படின்னு கூட சொல்லலாம். இது நம்ம ஆல்கேன்னு கூட சொல்லலாம், பாக்டீரியான்னு கூட சொல்லலாம், ஆல்கேன்னு கூட சொல்லலாம். இது ஒரு பிரிமிட்டிவ் ஆர்கானிசம், இப்பவும் இருக்காங்க. அதே மாதிரி ஏன் ஆல்கேவை பத்தி நான் பேசினேன்னா, ஒரு கேள்வி கேட்டாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல, யூபிஎஸ்சியை பொறுத்தவரை. நம்மளோட அட்மாஸ்பியர்ல இருக்கிற ஆக்சிஜன் இருக்குல்ல, அது மேக்சிமம் யார் ப்ரொடியூஸ் பண்றா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பா ஆக்சிஜன் இஸ் a பை ப்ராடக்ட் ஆஃப் which process? அகைன் போட்டோசிந்தசிஸோட பை ப்ராடக்ட் தான் ஆக்சிஜன். போட்டோசிந்தசிஸ் நடந்தா ஃபுட்டோ ப்ரிப்பேர் ஆகும், ஆக்சிஜனும் எவால்வ் ஆகும். ஆனா யார் அதிகமா கொடுக்குறா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. பிளான்ட்டா ஆல்கேவான்னு கேட்டாங்க. ஆன்சர் எது? பாசிகள் தான். ஏன், எப்படி? ஏன்னா பிளான்ட் எங்க இருக்காங்க, ட்ரீ எங்க இருக்காங்க? above the sea, அதாவது டெரஸ்ட்ரியல் என்விரான்மெண்ட்ல லேண்ட்ல இருக்காங்க ட்ரீ. கரெக்டா இல்லையா? லேண்ட்ல இருக்காங்க. ஆனா இந்த ஆல்கேன் நம்ம சொல்றோம்ல, இது முக்கியமா எங்க டாமினண்டா இது எங்க இருக்குன்னா அக்வாட்டிக் பாடிஸ்ல இருக்கும், அதாவது தண்ணியில இருக்கும். இந்த உலகத்துல எது அதிகம், லேண்ட் அதிகமா தண்ணி அதிகமா? அப்போ அதிகமா யார் ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்றா? பாசிகள் தான் ஆக்சிஜன் அதிகமா ப்ரொடியூஸ் பண்றா. சரிங்களா. சரி, ஹெர்பிவோர்ஸ், பிளான்ட், சாப்பிடக்கூடிய ஆர்கானிசம். எடுத்துக்காட்டுக்கு மான், டீர், எலிஃபென்ட், யானை, இந்த மாதிரி. அதே மாதிரி கார்னிவோர்ஸ், ஃப்ளஷ் சாப்பிடக்கூடிய ஆர்கானிசம். இவங்களை நம்ம அடுத்த லெவல்ல என்னன்னு பிரிக்கலாம்னா டாப் கார்னிவோர், அதாவது கார்னிவோர் கூட அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னா டாப் கார்னிவோர். ஃபுட் செயின் நம்ம பார்ப்போம், டோன்ட் வரி. ஸோ டாப் கார்னிவோரை சாப்பிடக்கூடிய ஆர்கானிசம் வேற யாரும் இருக்க மாட்டாங்க, இவர் மட்டும்தான் டாப் கார்னிவோரை காலி பண்ணுவார். இல்லைன்னா டாப் கார்னிவோரை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா. எடுத்துக்காட்டுக்கு லயனு, வேற டைகரு, வேற ஈகலு, ஹியூமன். டைகர் ஹியூமனை சாப்பிடலாம்ல. சரி, ஓகே. ஸோ இது புரிஞ்சிருச்சுல, வெரி பேசிக் திங். சரி, ஈகோலாஜிக்கல் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஈகாலஜியை படிக்கணும்னா நம்ம பிரிச்சு பார்க்கணும். எப்படி பிரிச்சு பார்க்கணும்னா, எடுத்தோடனே நம்ம ஒரு இண்டிவிஜுவலை படிக்கணும். இண்டிவிஜுவல் ஸ்பீசிஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு க்ரோ. நெக்ஸ்ட் இப்போ நான் க்ரோவை பத்தி படிக்கிறேன்னா, அந்த இண்டிவிஜுவல் க்ரோல இருந்து அந்த க்ரோவோட
பாப்புலேஷனுக்கு வரணும். க்ரோவோட பாப்புலேஷன் மட்டும் தான். அடுத்த லெவல்ல நான் எங்க போவேன்னா, வெறும் க்ரோ மட்டும் இல்ல, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் வந்து நான் ஸ்டடி பண்ணுவேன். அதுதான் கம்யூனிட்டி லெவல் ஆஃப் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்புறம் இந்த கம்யூனிட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இருக்காங்க, டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம். இவங்க வந்து எந்த குறிப்பிட்ட இடத்துல வாழ்றாங்க, எப்படி வாழ்றாங்க, அதை பார்க்கறதுக்கு நான் என்னன்னு சொல்லுவேன், ஈகோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவேன். சரிங்களா? ஈகோ சிஸ்டம் கூட லேண்ட்ல என்ன வகையான இடத்துல இருக்கு, அதாவது டெம்பரேச்சருக்கு ஏத்த மாதிரி ஹாட்டான டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துல இருக்கா, இல்ல கூலான டெம்பரேச்சர் இடத்துல இருக்கா அப்படின்னு படிக்கிறதுக்கு பயோம்ஸ் அப்படின்னு நம்ம பயோம்னா என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? கடைசியில வர்றது என்னது, பயோஸ்பியர். பயோஸ்பியர் இஸ் தி ரீஜியன் where all living organism as well as lithosphere, hydrosphere இது எல்லாமே இருக்கும். சரிங்களா? இதுவும் நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி தான் போகும் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். சரிங்களா? இண்டிவிஜுவல், கம்யூனிட்டி. ஓகே. ஸோ ஈகோசிஸ்டம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஒரு பயோஸ்பியரோட ஒரு ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட். சரிங்களா? இருக்கிறதுலே ஒரு சூக்ஷமான யூனிட் இது. இதுல வந்து பிசிக்கல் என்விரான்மெண்ட் அதோட இன்டராக்ஷனை நம்ம எது கூட பார்ப்போம்னா, அது சுத்தி இருக்கிற லிவிங் ஆர்கானிசம்ஸ் கூட பார்ப்போம். ஸோ ஈகோசிஸ்டம்ஸை நம்ம வந்து எப்படி பிரிக்கலாம்னா ரெண்டா பிரிக்கலாம். நேச்சுரல் ஈகோசிஸ்டம், ஆர்டிஃபிஷியல் ஈகோசிஸ்டம். சரிங்களா? இயற்கையான ஈகோசிஸ்டம், ஆர்டிஃபிஷியல் மேன்மேட் ஈகோசிஸ்டம். ஸோ நேச்சுரல் எடுத்துக்காட்டுக்கு அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம், டெரெஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம், லேண்ட் வாட்டரை பொறுத்து நம்ம பிரிக்கிறோம். சரிங்களா? ஆர்டிஃபிஷியல் ஈகோசிஸ்டம்னு நான் சொன்னா நான் கிரியேட் பண்ண ஈகோசிஸ்டம். அங்கேயும் பிளான்ஸ் இருக்கு, அனிமல்ஸ் இருக்கு, தண்ணி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அது கிரியேட் பண்ணது நான். ஈஸி ஜூ, அக்வாரியம், பொட்டானிக்கல் கார்டன், இதுதான் ஆர்டிஃபிஷியல் ஈகோசிஸ்டம். சரிங்களா? சரி. ஸோ ஒரு ஈகோசிஸ்டம் என்ன ஆகணும்னா அழியும். ஈகோசிஸ்டம் அழியும். அழிஞ்சதுக்கு அப்புறம் இட் ஹேஸ் தி அபிலிட்டி, அது தன்னை தானே என்ன பண்ணிக்கோன்னா செல்ஃப் ரெகுலேட் பண்ணும். சரிங்களா? அந்த செல்ஃப் ரெகுலேஷனுக்கான அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? The capacity of self regulation of an ecosystem is known as homeostasis. சரி. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ப்ரொடியூசர்ஸ்னா ஆட்டோட்ராப்ஸ், கார்னிவோர், ஆம்னிவோர், டீகம்போசர், இவங்கெல்லாம் என்னது ஹெட்ரோட்ராப். ஆட்டோட்ராப்புக்கும் ஹெட்ரோட்ராப்புக்கும் என்ன வித்தியாசம்? ஆட்டோட்ராப் வந்து அவங்களோட ஃபுட்டை வந்து தானா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க பை எனி ப்ராசஸ், போட்டோசிந்தசிஸா இருக்கலாம், எனி கீமோசிந்தசிஸா இருக்கலாம், எனி திங். ஆனா ஹெட்ரோட்ராப், ஹெட்ரோனா டிபெண்டன்ட், தானா ப்ரிப்பேர் பண்ண முடியாது, இன்னொருத்தருங்க மேல டிபெண்டா இருப்பாங்க. சரிங்களா? ஓகே. டீகம்போசர்ஸ் வந்து சாப்ரோட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம பார்த்தோம். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டெட் ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸை நம்பி இருப்பாங்க. அந்த டெட் ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ்க்கு பேர் என்னதுன்னா நோட் பண்ணிக்கோங்க, டெட்ரிட்டஸ். டெட்ரிட்டஸ்னா டெட் ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ். முக்கியமான ஒரு கான்செப்ட். ஹேபிட்டட் வர்சஸ் நிச். ஹேபிட்டட் வர்சஸ் நிச். ஹேபிட்டட்னா என்னது தம்பி? ஹேபிட்டட் பழக்கமா, பழக்க தோஷமா? ஹேபிட்டட், ஹேபிட்னா நம்ம டெய்லி பண்ற விஷயங்களா? ஹேபிட்டட்னா என்ன சொன்னீங்க? பாம்பு எங்க இருக்கும்? புதர்ல. சரி. ஒரு ஆர்கானிசம் வந்து எந்த இடத்துல இருக்கு, எந்த இடத்துல வாழும், அதுதான் ஹேபிட்டட். சரிங்களா? ஸோ த ஸ்பெசிஃபிக்கான பிசிக்கல் பிளேஸ் வேர் an ஆர்கானிசம் லிவ்ஸ், அதுதான் ஹேபிட்டட். ஓகே, வாழிடம். ஓகே. அப்போ நிஷ் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா செயல் வாழிடம். செயல் வாழிடம் அதாவது ஃபங்க்ஷனல் ரோல் கான ஒரு இடம். ஹேபிட்டட்னா வாழும், நிஷ்னா செயல் வாழும்.
இது என்னங்க என்ன சொல்ல வராங்கன்னா, சில வாட்டி ஸ்பீசிஸ் வந்து வாழ்ற இடம் ஒன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லயன் வந்து ஒரு குகையில வாழுதோ இல்லை எதுலையோ வாழுது, அதோட வீடு அது, ஹேபிட்டட். ஆனா வெவ்வேறு செயல்களை செய்வதற்கு அது வெவ்வேறு இடத்துக்கு போகும். கரெக்டா? எக்ஸ் என்ற இடத்துல வந்து ஒரு வேலையை செய்யும், ஒய் என்ற இடத்துல இன்னொரு வேலையை செய்யும். புரியுதா என்ன சொல்றேன்னு? வாழ்ற இடம் ஒண்ணு, ஆனா வெவ்வேறு செயல்களை செய்வதற்கு இருக்கிற இடங்கள் வேற வேற. சரிங்களா? சோ அந்த மாதிரி இடங்களை ஸ்பெசிபிக்கா தனித்தனியா என்னன்னு சொல்லுவாங்கன்னா நிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிஷ். சரிங்களா? சோ the unique functional role of a species in an ecosystem. இங்க வந்து நம்ம அதோட பிசிக்கல் ஸ்பேஸ பத்தி பேசுறோம். இங்க வந்து இந்த இடத்துல அது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, என்ன வேலை பண்ணுது அப்படின்னு நம்ம பேசணும். சரிங்களா? ஓகே. சோ ஒரு ஹேபிட்டேட்டை நிறைய ஸ்பீசிஸ் வந்து என்ன பண்ணலாம்னா ஷேர் பண்ணலாம், ஒரே இடத்துல நிறைய பேர் வாழலாம். ஆனா நிஷ் அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அந்த நிஷ் வந்து அந்த ஒரு ஸ்பீசிஸ்க்கான நிஷ் மட்டும் தான் இருக்கும். அந்த ஒரு நிஷ்ல எல்லா ஸ்பீசிஸும் இருக்க மாட்டாங்க. சரிங்களா? இட் இஸ் ஸ்பெசிபிக் டு அ சிங்கிள் ஸ்பீசிஸ். ஓகே, சரி. இந்த நிஷ்ஷை நம்ம எப்படிலாம் பிரிக்கலாம்னா இந்த வகையா பிரிக்கலாம். ஹேபிட்டட் நிஷ், அகைன் அது எந்த இடத்துல வாழ போகுது. ஃபுட் நிஷ், எந்த இடத்துல உணவை எடுக்க போகுது. சரிங்களா? வாட் இட் ஈட்ஸ் ஆர் டிகம்போசஸ். ரீப்ரொடக்டிவ் நிஷ் அப்படின்னு சொன்னா ஹவு அண்ட் வென் இட் ரீப்ரொடியூசஸ், எப்படி அதை ரீப்ரொடியூஸ் பண்ண போகுது, எங்க ரீப்ரொடியூஸ் பண்ண போகுது. சரிங்களா? பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் நிஷ் அப்படின்னு சொன்னா அது எந்தெந்த டெம்பரேச்சர், எந்தெந்த லேண்ட் ஷேப், எந்தெந்த ஹியூமிடிட்டி ரெக்குவயர்மெண்ட்ஸ்ல எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் பண்ணுது. ஸோ ஹேபிட்டட்டுக்கும் நிஷ்ஷுக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹேபிட்டட்னா வாழிடம், நிஷ்னா செயல் வாழிடம். சரிங்களா? இதுதான் அதோட டைப்ஸ். நோட் பண்ணிக்கோ. நோட் பண்ணிட்டீங்களா? இது வரைக்கும் கிளியரா இருக்கா? எல்லாமே ரொம்ப பேசிக்ஸா தான் போயிட்டு இருக்கும். ஒரு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருந்தால் தான் அடுத்த கிளாஸஸ்ல முக்கியமான சில கான்செப்ட்ஸ், டைவர்சிட்டி, பயோடைவர்சிட்டியில என்னெல்லாம் லாஸ் இருக்கு, எதுக்காக இருக்கு, இது வந்து எதுக்கு நம்ம வந்து இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு தெரியக்கூடிய ஒரு ப்ராசஸ். சரிங்களா? ஓகே. முக்கியமான ஒரு கான்செப்ட். சரி, இதுக்கு முன்னாடி ஈகோசிஸ்டம்னா என்னன்னு சொன்னேன். ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் பயோஸ்பியர் அப்படின்னு சொன்னேன். ஈகோசிஸ்டம்ஸோட வகைகள் நிறைய இருக்கலாம் நம்ம பார்த்தோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஈகோசிஸ்டம், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம். கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம் நான் சொல்றேன்னா இங்க இருக்கிற ஸ்பீசிஸ் என்னெல்லாம் இருக்கும், என்னெல்லாம் இருக்கும் இங்க கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம். ரெப்டைல்ஸா? கொஞ்சம் லவுடா சொல்லுங்க. ரெப்டைல்ஸ், குட், இருக்கும். வேற எடுத்தோன்னே எதுல ஆரம்பிக்கும்? பாக்டீரியாவா? பேர்லயே இருக்கியா? கிராஸ்ல, புல்லுல. சரிங்களா? கிராஸ் இருக்கும். சரி, இந்த கிராஸை யார் சாப்பிடுவாரு? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிராஸ் ஹூப்பர். இந்த கிராஸ் ஹூப்பரை யார் சாப்பிடுவாரு? ஃப்ராக். இந்த ஃப்ராக் யார் சாப்பிடுவாரு? ஸ்னேக். இந்த ஸ்னேக்கை யார் சாப்பிடுவாரு? அனிமலா? ஹாக் ஆர் நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஈகல் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இது வந்து ஆக்சுவலி ஒரு ஃபுட் செயின். ஒவ்வொரு ஆர்கானிசமை யார் யாரெல்லாம் சாப்பிட்றாங்க, இந்த ஒவ்வொரு இந்த ஸ்டேஜஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ட்ராபிக் லெவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது ஒரு ட்ராபிக் லெவல், ட்ராபிக் லெவல், ட்ராபிக் லெவல், ட்ராபிக் லெவல். ப்ரொடியூசர், கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், டெர்ஷரி கன்சியூமர், குவாட்டர்னரி கன்சியூமர். சரிங்களா? ஆனா நான் இது ஃபுட் செயின் சொல்றதுக்கு நான் உங்களுக்கு சொல்லல, ஒரு கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு காமிக்கிறது. ஓகே.
ஓகே, இப்போ ஒரு பாண்ட் ஈகோசிஸ்டம்ல என்னெல்லாம் இருக்கும்? ஆ எடுத்தோடனே ஃபிஷ்ஷா? எடுத்தோடனே ஃபிஷ்ஷா? வாட்டரா? கிடையாது. அப்போ கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம்ல எடுத்தோடனே காத்து இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. பாண்ட் ஈகோசிஸ்டம்ல எடுத்தோடனே என்ன இருக்கும்னா பாசிகள், பைட்டோ பிளாங்க்டன், இவங்க தான். பாருங்க, ஒரு எந்த ஈகோசிஸ்டம் இருந்தாலும் சரி, அதுல பேசிக்கான ஆர்கானிசம் யாருன்னு கேட்டா ஒரு ப்ரொடியூசர் தான். ப்ரொடியூசர்னா என்ன பண்ணுவாரு? போட்டோசிந்தசிஸ் பண்ணுவாரு. கிராஸ் போட்டோசிந்தசிஸ் பண்றாரு. அதே மாதிரி பைட்டோ பிளாங்க்டன் என்கிற ஆல்கே பாசிகளும் என்ன பண்றாரு? போட்டோசிந்தசிஸ் பண்ணுறாரு. இப்போ இந்த ஆல்கேவை சாப்பிடக்கூடிய இன்னொரு ஆல்கே இருக்காரு, அவர் போட்டோசிந்தசிஸ் பண்ண மாட்டார். சரிங்களா? அவரோட பேர் என்னதுன்னா ஜூ பிளாங்க்டன். ஜூ பிளாங்க்டன். இதை யார் சாப்பிடுவார்னா ஒரு ஸ்மால் ஃபிஷ். இதை யார் சாப்பிடுவார்? ஒரு லார்ஜ் ஃபிஷ். லார்ஜ் ஃபிஷ்ஷை வந்து பாண்டுக்கு வெளியே நம்ம சாப்பிடுவோம். ஓகே, சரி. ஸோ ஒரு ஐடியா கிடையாதுல ஒரு ஈகோசிஸ்டம்ல என்னெல்லாம் இருக்கு. இப்போ நான் வந்து ட்ரீ ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொன்னேன்னா என்ன சொல்லுவேன்? ட்ரீ ஈகோசிஸ்டம். இப்போ இது வந்து நான் வந்து ஜியோகிராபிக்கலா டிஸ்டிங்கிஷ் பண்ணி நான் சொன்னேன். இது வந்து ஒரு ஜியோகிராபி, இது வந்து ஒரு இடம். இப்போ நான் எப்படி சொல்றேன்? ஒரு மரத்தோட ஈகோசிஸ்டம் சொல்றேன். மரத்துல கூட ஈகோசிஸ்டம் இருக்கலாம். எப்படி இருக்கும்? லீவ்ஸ், ரூட்ஸ், வேற அதை நம்பி இருக்கிற இன்செக்ட்ஸ், அந்த மரத்துல எந்தெந்த உயிரெல்லாம் இருக்கோ, உயிர்கள் இருக்கோ, அதை பத்தி நம்ம எழுதுறோம்ல. அங்க என்ன வாழுதோ அதை, அந்த ட்ரீயை நம்பி எதெல்லாம் இருக்கோ அதுதான் அந்த ட்ரீல ட்ரீ ஈகோசிஸ்டம்ஸ்க்கான பார்ட்ஸ். கிளியர்? ஸோ ஈகோசிஸ்டம்னா என்ன ஒரு ஐடியான்னு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். கரெக்டா? இல்லை, இது புரிஞ்சாதான் இந்த டாபிக் புரியும். ஈகோடோன். ஈகோடோன். ஈகோடோன்ல நீங்க இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஈகோசிஸ்டம் இருக்கு, அந்த பக்கம் இன்னொரு ஈகோசிஸ்டம் இருக்கு. ரெண்டுமே வேற வேற ஈகோசிஸ்டம். பாருங்க, இங்க ஒரு ஈகோசிஸ்டம் இருந்தது, இங்க ஒரு ஈகோசிஸ்டம் இருந்தது. ரெண்டுமே வேற வேற ஈகோசிஸ்டம். ரெண்டுத்திலயும் இருக்கிற உயிர்கள் ஒரே உயிர்களா வேற வேற உயிர்களா? ஈகோசிஸ்டமுக்கு ஏத்த மாதிரி ஆர்கானிசம்ஸும் டிஃபர் பண்ணுவாங்க. இதுதான் நான் சொல்ல வரேன். கரெக்டா இல்லையா? இங்க ஒரு ஈகோசிஸ்டம், இங்க ஒரு ஈகோசிஸ்டம். அப்போ ஈகோடோன்ல என்ன சொல்ல வராங்கன்னா, ரெண்டு ஈகோசிஸ்டம், வேற வேற ஈகோசிஸ்டமுக்கு நடுவுல இருக்கிற ஒரு இடம் இருக்கும்ல, அந்த இடத்துல இங்க இருக்கிற உயிர்களும் இருப்பாங்க, இங்க இருக்கிற உயிர்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஈகோ டோன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஜோன் ஆஃப் ஜங்ஷன் பிட்வீன் டூ ஆர் மோர் டைவர்ஸ் ஈகோசிஸ்டம்ஸ். அதான் தமிழ்ல என்னன்னு சொல்லலாம்? இடை சூழல் அமைப்பு. சரிங்களா? சோ நான் சொன்ன மாதிரி ஈகோசிஸ்டம் ஏல இருக்கிற ஆர்கானிசம்ஸ் கூட இருக்கலாம், ஈகோசிஸ்டம் பில இருக்கிற ஆர்கானிசம்ஸ் கூட இருக்கு. ஆனா புதுசா ஒண்ணு கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா எட்ஜ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எட்ஜ் எஃபெக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, sometimes the number of species and population density is much greater in this transition zone than either adjoining community. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இந்த ஈகோசிஸ்டம் ஏல வந்து ஏதோ ஒரு ஸ்பீசிஸ் நான் பாக்குறேன், ஸ்பீசிஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த ஸ்பீசிஸ் ஏ ஓட டென்சிட்டி இங்க வந்து 500 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 500 ஸ்பீசிஸ் ஏ வந்து ஈகோசிஸ்டம் ஏல இருக்காங்க. இங்கேயும் இருப்பாங்களா டிரான்சிஷன் ஜோன்ல, ஈகோடோன்லயும் இருப்பாங்களா அந்த ஸ்பீசிஸ்? சில வாட்டி என்ன ஆகும்னா, அங்க 500 இருக்குன்னா இங்க 1000 இருக்கும். ஈகோசிஸ்டம் விட ஈகோடோன்ல அதிகமா இருக்கும். சரிங்களா? அங்க இருக்கிற ஸ்பீசிஸ்க்கும் இது நடக்கலாம். ஸோ இந்த ஒரு எஃபெக்ட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா எட்ஜ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நோட் பண்ணிக்கோ. ஈகோடோன், எட்ஜ் எஃபெக்ட் முக்கியமான கான்செப்ட். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிற எட்ஜ் எஃபெக்ட்ல இருக்கிற அந்த ஸ்பீசிஸ் என்ன ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவாங்க? எட்ஜ் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமா இருந்தாங்க. சரிங்களா? எட்ஜ் ஸ்பீசிஸ். ஆர்கானிசம்ஸ் occurring abundantly here are called edge species. ஓகே, ஸோ இங்க பாருங்க என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு லேண்ட் ஈகோசிஸ்டம் இருக்கு, ஒரு அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் இருக்கு. ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன இருக்கும்? மார்ஷி ஏரியா இருக்கணும்,
தமிழ்நாட்டுல பிச்சாவரம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அங்க என்ன இருக்குன்னு சொல்லுவாங்க, மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். சரி, அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்ல என்ன மாதிரி ஆர்கானிசம்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா? மரங்கள் என்ன வகையான மரங்கள்னு பார்த்துருக்கீங்களா? நார்மலா லேண்ட்ல இருக்கிற மரங்களுக்கும் அந்த மேங்க்ரூவ்ல இருக்கிற மரங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். ரூட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே மாதிரி அவங்க எந்த சூழ்நிலையில வாழ்றாங்க அதுவும் முக்கியமானது. லேண்ட்ல இருக்கிற மரங்கள் வந்து ஹை செலினிட்டியில வாழ முடியாது. செலினிட்டினா உப்புத்தன்மையில வாழ முடியாது. ஆனா அவங்க வாழ்றாங்க. அப்போனா அவங்க வந்து அங்க இருக்கிற எட்ஜ் ஸ்பீசிஸ். சரிங்களா? மேங்க்ரோவ் என்ற அந்த டிரான்சிஷன் ஜோன்ல இருக்கிற எட்ஜ் ஸ்பீசிஸ். சரிங்களா? அவங்களோட அக்கரன்ஸ் கூட அபண்டன்டா இருக்கு. பிச்சாவரத்துல இருக்கு. இந்தியால மிகப்பெரிய அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் எதுன்னு கேட்டா சுந்தர்பன்ஸ். அங்கதான் அந்த டைகர் இருக்கும், ராயல் பெங்கால் டைகர் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் அடுத்த லெவல்ல இங்கதான் இருக்கு, தமிழ்நாட்டுல பிச்சாவரத்துல. சரிங்களா? சிதம்பரம் கிட்ட. ஸோ இது கிளியரா இருக்குல்ல? ஸோ இது மேங்க்ரூவா இருக்கலாம். எஸ்ட்வரி, எஸ்ட்வரின்னு சொன்னா பேக் வாட்டர், அதாவது ஒரு ரிவரும் ஓஷியனும் மீட் ஆகிற அந்த இடத்த வந்து பேக் வாட்டர்ஸ் ஆர் எஸ்ட்வரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கிராஸ் லேண்ட்ல கூட சொல்லுவாங்க. ஏன்னா கிராஸ் லேண்டுக்கு பக்கத்துல என்ன இருக்கலாம், ஒரு பாண்ட் இருக்கலாம். ஸோ பாண்ட்ல இருக்கிற சில பிளான்ட் ஸ்பீசிஸ் வந்து லேண்ட்ல இருக்கிற பிளான்ட் ஸ்பீசிஸ் வந்து வேற வேற மாதிரி. ஆனா ரெண்டுத்துக்கும் நடுவுல டிஃப்ரெண்டா ஒரு பிளான்ட் ஸ்பீசிஸ் இருப்பாங்க. அவங்க ஃபுல்லா சப்மர்ஜ்டாவும் இருக்க மாட்டாங்க, ஃபுல்லா லேண்ட்லயும் இருக்க மாட்டாங்க. பாதி உடம்பு தண்ணியில இருக்கும், பாதி உடம்பு காத்துல இருக்கும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் தி ஈகோடோன் அண்ட் எட்ஜ் எஃபெக்ட் கான்செப்ட் இஸ் ஆல் அபவுட். பயோம் வர்சஸ் பயோஸ்பியர். First we'll see what is a biosphere. Biosphere na என்னன்னு பார்த்துடலாம். Highly integrated zone comprising atmosphere, hydrosphere, lithosphere. இந்த மூணுமே சேர்ந்த இந்த இடத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பயோஸ்பியர். அட்மாஸ்பியரும் இருக்கணும், அதாவது மிக்சர் ஆஃப் கேசஸ். அதே மாதிரி ஹைட்ரோஸ்பியர் தண்ணி, லித்தோஸ்பியர்னா லேண்ட் ஆர் ராக் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த மூணுமே இருக்கிற ஒரு இன்டகிரேட்டட் ஜோன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பயோஸ்பியர். அப்ப ஏன் இது பயோ அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல தான் லைஃப் இருக்கு, உயிர் இருக்கு. சரிங்களா? ஸோ பயோஸ்பியர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். சரி, இது வந்து என்னன்னு சொல்றாங்க, உயிர்கோளம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, பயோம் அப்படின்னு சொன்னா இதுல அட்மாஸ்பியர், லித்தோஸ்பியர்ல ஹைட்ரோஸ்பியர் கணக்கு எடுக்கல, வெறும் டெரெஸ்ட்ரியல் என்விரான்மெண்ட்ஸா கணக்கு எடுக்கிறாங்க. ஸோ லார்ஜ் டெரெஸ்ட்ரியல் ரீஜியன்ஸ். அந்த டெரெஸ்ட்ரியல் ரீஜியன்ஸை நம்ம என்ன பண்ணணும், பிரிச்சு பிரிச்சு சொல்றோம். எதை வச்சு பிரிக்கிறோம்? அங்க இருக்கிற கிளைமேட், அங்க இருக்கிற வெஜிடேஷன். வெஜிடேஷன்னா வெஜிடபிளா, அங்க இருக்கிற வகையான மரங்கள், எந்த வகையான மரங்கள் இருக்கு. ஸோ மரங்களை வச்சு அனிமல், எந்த வகையான அனிமல் இருக்கு, அதை பொறுத்து நம்ம என்ன பண்றோம்னா லேண்ட் வந்து நிறைய பயோம்ஸா பிரிக்கிறோம். என்னெல்லாம் பயோம்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிக்கும். பாருங்க, கோல்டு, ரொம்ப கோல்டு. அடுத்தது வார்ம். இதர் ரொம்ப கோல்டா இருக்கலாம், இதர் ரொம்ப வார்மா இருக்கலாம். அதுக்கு நடுவுல கூட நிறைய ரீஜன்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ எக்தம் கோல்டு, இருக்கிறதுலே கோல்டான ரீஜன்ஸ்ல என்ன இருக்கு, போலார் ரீஜன்ஸ், நார்த் போல், சவுத் போல். அதுக்கு கீழே என்ன இருக்குன்னா டுண்ட்ரா என்ற சொல்லக்கூடிய ஒரு ரீஜன். அங்கேயும் என்ன இருக்கும், கோல்ட் என்விரான்மெண்ட் தான் இருக்கும். சரிங்களா? சரி, போரியல் ஃபாரஸ்ட், இதுவும் ஒரு கோல்டான ரீஜன். ஆனா இந்த கோல்டான ரீஜன் வந்து போல்ஸ் கிட்ட இல்ல. இது வந்து எதுக்கு ஏத்த மாதிரி சொல்றாங்கன்னா ஆல்டிடியூடுக்கு ஏத்த மாதிரி சொல்றாங்க, ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி. ஒரு மவுண்டன் எந்த அளவுக்கு ஹைட்டா இருக்குமோ அந்த அளவுக்கு அதோட டெம்பரேச்சர் என்ன போயிட்டே போகும், கம்மி ஆயிட்டே போகும். ஸோ ஹையான ஒரு ஆல்டிடியூட்ல டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்ல நிறைய ட்ரீஸ், டிஃப்ரெண்டான ட்ரீஸ் இருப்பாங்க. முக்கியமா எந்த மாதிரி ட்ரீஸ் இருப்பாங்கன்னா பைன்ஸ். சரிங்களா? பைன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் என்னது, போரியல் ஃபாரஸ்ட். சரி, அடுத்தது கோல்டு டெசர்ட். இந்தியால கோல்டு டெசர்ட் எங்கேயாவது இருக்கா? டெசர்ட், மரங்களே இல்லை, செடிகளே இல்லை, ஆனா ஃபுல்லாவே அந்த ரீஜன் வந்து கோல்டு தான். ஆனாலும் இல்லை. இது ஹிமாலயாஸ். மொத்த ஹிமாலயாவும் கோல்டு டெசர்ட்டா? ஜம்மு அண்ட் காஷ்மீரா? அது மொத்த ஜம்மு காஷ்மீரே அப்போ கோல்டு டெசர்ட்டா?
என்ன சொன்னீங்க? லடாக். லடாக் லே அப்படின்னு சொல்றோம்ல, அந்த ரீஜன் தான் என்னதுன்னா இந்தியால இருக்கிற ஒரு கோல்டான டெசர்ட். சரிங்களா? கோல்டு என்விரான்மெண்ட், ஆனா மரங்கள் இருக்காது. அதே மாதிரி பிராயரி இருக்கு, டெம்பரேட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். டெசிடியஸ் அப்படின்னு சொன்னா என்னன்னு தெரியுமா? டெசிடியஸ் ஏதோ ஒரு சீசன்ல மரங்கள் இருக்கும், ஆனா அந்த மரங்கள்ல என்ன இருக்காது? லீவ்ஸே இருக்காது. சரிங்களா? சோ ஒரு சீசன்ல லீவ்ஸே இருக்காத அந்த ஃபாரஸ்ட் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா டெசிடியஸ் ஃபாரஸ்ட். இந்த டெசிடியஸ் ஃபாரஸ்ட் டெம்பரேட் டெசிடியஸ் ஃபாரஸ்டா இருக்கலாம், அதாவது ஒரு கோல்ட் என்விரான்மெண்ட்ல இருக்கிற ஒரு டெசிடியஸ் ஃபாரஸ்டா இருக்கலாம், இல்ல டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்டா இருக்கலாம். டிராபிக்கல் ரீஜன், இப்போ நம்ம சென்னையில இருக்கோம்ல, இது என்ன ரீஜன்? டிராபிக்கல் ரீஜனா டெம்பரேட் ரீஜனா? எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, ஈக்குவேட்டர் இருக்குல்ல, ஜியோகிராஃபில படிக்கிறோம்ல, கரெக்டா சென்டர்ல 0 டிகிரில என்ன இருக்கு? ஈக்குவேட்டர் இருக்கு. ஈக்குவேட்டருக்கு பக்கத்துல இருக்கிற ரீஜன்ஸ்லாம் இருக்காங்களா, இவங்க தான் டிராபிக்கல் ரீஜன், சப் டிராபிக்கல் ரீஜன். தீஸ் ஆர் கேரக்டரைஸ்டு பை ரெயின்ஃபால். சரிங்களா? நீங்க படிச்சிருப்பீங்க எத்தனை மில்லிமீட்டர் ரெயின்ஃபால் வந்தா அது டிராபிக்கல், சப் டிராபிக்கல். சரிங்களா? ஸோ ஈக்குவேட்டர் பக்கத்துல இருக்கிற ரீஜன்ஸ் வந்து டிராபிக்கல் ரீஜன். ஆனா ஈக்குவேட்டரை தாண்டி தாண்டி நீங்க போறீங்களா, தூரமா போறீங்களா, அங்கதான் என்ன வரும்? டெம்பரேட், டுண்ட்ரா, பிராயரே இதெல்லாம் வரும். சரிங்களா? ஸோ அதான் சொல்றேன், டெசிடியஸ் வந்து டெம்பரேட்டா கூட இருக்கலாம், அதே மாதிரி டிராபிக்கலா கூட இருக்கலாம். வார்ம் டெசர்ட், இதுதான் தார் டெசர்ட். சரிங்களா? எங்க இருக்கு? ராஜஸ்தான்ல. டிராபிக்கல் கிராஸ்லேண்ட். கிராஸ்லேண்ட்னா ஃபுல்லாவே கிராஸஸ் தான் இருக்கும். சரிங்களா? டிராபிக்கல்னு சொன்னா நல்லா மழையும் பெய்யும். சவன்னா அப்படின்னு சொன்னா இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் கிராஸ்லேண்ட் as well as ட்ரீஸ். சில ட்ரீஸும் இருக்கும், கிராஸ்லேண்டும் இருக்கும். சவன்னா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். ரெயின் ஃபாரஸ்ட் சொன்னா அந்த ட்ரீ டென்சிட்டி இருக்குல்ல, மரங்களோட டென்சிட்டி இருக்குல்ல, அது அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? ரொம்ப அதிகமா இருக்கும். அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட், வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ். சரிங்களா? ஸோ இப்படிதான் பிரிச்சிருக்கும் பயோம்ஸ். சரிங்களா? டுண்ட்ரா, போரியல், கோல்டு, பிரையரி, இந்த மாதிரி நிறைய வகையா, எதை பொறுத்து? பிரிசிபிடேஷனை பொறுத்து, டெம்பரேச்சரை பொறுத்து. சரிங்களா? அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி வெஜிடேஷனும் அனிமல் லைஃப்பும் இங்க வேற வேற மாதிரி இருக்கும். போலார் ரீஜன்ல என்ன இருக்கும்? போலார் பேர் இருக்கும். போலார் பேர் சென்னையில இருக்குமா? முடியாது. ஏன்னா இது என்ன ரீஜன்? டிராபிக்கல் ரீஜன். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். ஓகே, கிளியர்? நோட் பண்ணி. பயோம் வர்சஸ் பயோஸ்பியர். பிரிசிபிடேஷன்னா ரெயின்ஃபால். சரிங்களா? சரி, அக்வாட்டிக் ஜோன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துங்க. சரிங்களா? நம்ம பார்த்தோம் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம்னா வாட்டர் பாடிஸ். சரிங்களா? இது வந்து லேக்கா இருக்கலாம், பாண்டா இருக்கலாம், ஓஷனா இருக்கலாம், சீயா இருக்கலாம். இது வந்து நம்ம நிறைய ஜோன்ஸா பிரிக்கலாம். சரிங்களா? இவங்கள நம்ம பயோம்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம். அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம்ஸ் ஒரு அக்வாட்டிக் ஜோன்ஸ் பயோம்ஸ் என்ற கேட்டகரியில சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பயோம்ஸ்ன்னு சொன்னாலே என்ன இருக்கும்? வந்து டெரெஸ்ட்ரியல் என்விரான்மெண்ட்டை பத்தி பேசணும், லேண்டை பத்தி பேசணும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்னா ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னு பிரிக்கலாம், மெரைன் ஈகோசிஸ்டம் அப்படின்னு பிரிக்கலாம், எஸ்டுவரிஸ் அண்ட் மேங்க்ரோவ்ஸ் பிரிக்கலாம். இப்போ ஃப்ரெஷ் வாட்டர் கூட என்னவா பிரிக்கலாம்னா, ஃப்ரெஷ் வாட்டர் கூட ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு வந்து லாட்டிக், இன்னொன்னு வந்து லென்டிக். ஸோ லாட்டிக்னா என்னதுன்னா மூவிங் வாட்டர், ரிவர்ஸ் ஓடிட்டே இருக்கு, மூவ் ஆயிட்டே இருக்கு, லாட்டிக் ஈகோசிஸ்டம், லாட்டிக் ஃப்ரெஷ் வாட்டர். அதுவே லென்டிக் அப்படின்னு சொன்னா ஸ்டாக்னன்ட் வாட்டர், நின்றுட்டே இருக்கு, பாண்டு, ஏரி. சரிங்களா? ஸோ இதுதான் என்னது ஃப்ரெஷ் வாட்டருக்கான ரெண்டு வகையான சிஸ்டம்ஸ். மெரைன் ஈகோசிஸ்டம், இது வந்து ஓஷன்ஸ் அண்ட் சீஸை பத்தி பேசுறோம். இங்க செலினிட்டி இருக்கும். எவ்வளவு இருக்கும்னா கிட்டத்தட்ட 35 இந்த ப்ரொபோர்ஷன்ஸ்ல. ஓகே, எஸ்டுவரிஸ் அண்ட் மேங்க்ரோவ்ஸ் we have already discussed. இது வந்து டிரான்சிஷன் ஜோனா இருக்கும். எதுக்கு நடுவுல? ஒரு ரிவருக்கும் கோஸ்டல் ஏரியாவுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு ரீஜன். ஸோ இதுதான் அக்வாட்டிக் ஜோனுக்கான கான்செப்ட். இவங்கள பயோம்ஸ் தனியா சொல்ல மாட்டோம். சரிங்களா? ஓகே, சரி. இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா ஒரு ஹிஸ்டரி பார்த்துடலாம். என்விரான்மெண்டோட ஹிஸ்டரி வந்து எப்படி வந்திருக்கு. சரிங்களா? ப்ரீ ஹிஸ்டாரிக் ஏரால, ஹிஸ்டரியே எழுதப்பட்டதுக்கு முன்னாடி, சரிங்களா, ஹண்டர் கேதரர்ஸ் இருந்தாங்க. சரிங்களா? இவங்க வந்து ஹார்மனியில இருந்தாங்க நேச்சர் கூட, இயற்கையோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சரிங்களா? ஃபயர் யூஸ்டு டு கிளியர் ஃபாரஸ்ட். ஃபயரை யூஸ் பண்ணி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஃபாரஸ்ட்டை கிளியர் பண்ணிட்டு இருந்தாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது என்ன வந்ததுன்னா இப்போ இந்த டைம்ல வந்து
ஃபாரஸ்ட் நம்பி தான் இருந்தாங்க, ஃபாரஸ்ட்ல இருக்கிற அனிமல்ஸை நம்பி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் பாப்புலேஷன் ஏற ஏற ஃபுட்டோட டிமாண்ட் என்ன ஆகிட்டே போச்சு, அதிகமாகிட்டே போச்சு. அப்புறம் தான் என்ன வந்தது, நம்மளோட அக்ரிகல்ச்சுரல் ரெவல்யூஷன் வந்தது. அப்போ மேன் என்ன பண்ணிட்டாருன்னா டிஸ்கவர் பண்ணிட்டாரு, சீட்ஸ் மூலியமா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கிராப் வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல வளர்க்கலாம் அப்படின்னு. அந்த அந்த ப்ராசஸ் தான் என்னது, அக்ரிகல்ச்சுரல் ரெவல்யூஷன். இது வந்து 10,000 BCE வந்தது, சரிங்களா. ஷிஃப்ட் டு செட்டில்டு லைஃப். இங்க வந்து முன்னாடி ஹண்டர் கேதரர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஒரு மனுஷன் வந்து எப்பயுமே ஒரே இடத்துல வாழ்ந்தது இல்லை, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிட்டே இருந்தாரு. ஏன்னா அவரை சுத்தி இருக்கிற அந்த சூழ்நிலை இருக்குல்ல, அது மாறிட்டே இருந்தது. ஐஸ் ஏஜ் வந்தது, இது வந்தது, அது வந்தது. ஹியூமன் எங்க ஆரிஜின் ஆனாரு, ஆப்பிரிக்கால ஆரிஜின் ஆனாரு. ஆனா இப்ப நம்ம இந்தியால இந்தியன்ஸ் இருக்கோம்ல, இப்ப எப்படிதான் பாசிபிளா இருக்கும், அங்கேருந்து மைக்ரேஷன் நடந்திருக்கீங்க. ஸோ மைக்ரேஷன் இருந்தது. ஆனா அக்ரிகல்ச்சுரல் ரெவல்யூஷன் வந்ததுக்கு அப்புறம் ஹியூமன் என்ன ஆக பண்ணார், செட்டில் ஆக ஆரம்பிச்சார் ஒரு குறிப்பிட்ட இடத்துல. ஏன்னா ஃபுட்டு அவர்கிட்ட ஃபுல் இயர் இருந்துட்டே இருக்கும். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷங்கள் கழிச்சு ஹியூமன் டெவலப் ஆக ஆக முக்கியமான ஒரு ஃபேஸ் வந்தது. அதுதான் என்னதுன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், சரிங்களா. முக்கியமா எங்க வந்தது, யூரோப்ல வந்தது 18th 19th செஞ்சுரியில. இங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா இண்டஸ்ட்ரீஸை டெவலப் பண்ணாங்க. இந்த இண்டஸ்ட்ரீஸ் எதை நம்பி இருந்தாங்கன்னா ஃபாசில் ஃபியூவல்ஸ்ல நம்பி இருந்தாங்க, கோல், ஆயில். இதனால என்ன நடந்தது, பொல்யூஷன் நடந்தது. ஏர் இருந்தாலும் சரி, வாட்டர் இருந்தாலும், நாய்ஸ் இருந்தாலும், சாயில் இருந்தாலும் எல்லாமே பொல்யூட் ஆயிடுச்சு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஆனா அந்த டைம்ல பொல்யூட் ஆகுதுன்னு தெரியும், அதனால ஏதாவது கான்சிக்வன்சஸ் வருமா, ஏதாவது மாறிடுமா, பிரச்சனைகள் வருமானு ஒரு அவேர்னஸே இல்லை, சரிங்களா. அப்புறம் தான் 20th 21st செஞ்சுரியில நிறைய மாற்றங்கள் நடந்தது, அவேர்னஸ் வந்தது. முக்கியமா பர்த் ஆஃப் கன்சர்வேஷன், கன்சர்வேஷன் பண்ணணும், ஒரு விஷயத்தை வந்து சேமிக்கணும் அப்படின்னு ஒரு தாட் வந்தது. ஃபர்ஸ்ட் ரேச்சல் கார்சன் ஓட சைலண்ட் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நம்ம டீட்டெயிலா லேட்டரா பார்ப்போம், சரிங்களா. இது மூலியமா வந்தது. அதே மாதிரி ஷிஃப்ட் டு கிளைமேட் ஆக்ஷன் அண்ட் ரெனியூவபிள்ஸ். அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, கிளைமேட்டை வந்து பாதுகாக்கிறதுக்கு நம்ம ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். அதே மாதிரி ரினியூவபிள், நான் ரினியூவபிள்னா என்ன, ரினியூவபிள் எனர்ஜி, நான் ரினியூவபிள் ஜியோகிரபில படிச்சிருப்பீங்களா, வாட்டர், ஏர், இதெல்லாம் என்னது, ரினியூவபிள். அப்போ என்ன அர்த்தம், எது நான் ரினியூவபிள், ஃபாசில் ஃபியூல்ஸ். ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற இந்த கோல், பெட்ரோலியம் இதெல்லாம் லிமிட்டெட் குவான்டிட்டியில இருக்கும், ஒரு பொல்யூஷன்ஸும் நடக்குது இதனால. ஸோ ஷிஃப்ட் எதை நம்பி இருந்ததுன்னா அன்லிமிட்டெட் குவான்டிட்டியில இருக்கிற ஃபியூவல்ஸ், ஓவர் கிரீனா இருக்கணும், அது சோலார் எனர்ஜி மாதிரி, விண்ட் எனர்ஜி மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் வந்து 21st செஞ்சுரி, சரிங்களா. சரி, லேட்டர் ஆன் நம்மளோட கிளாஸஸ்ல நம்ம முக்கியமா இதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம், இதையும் ஃபோக்கஸ் பண்ணுவோம், இதையும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். எதனால பிரச்சனைகள் நடக்குது, எந்தெந்த பிரச்சனைகள் நடக்குது, அந்த பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்றதுக்கு என்னெல்லாம் ஆக்ஷன் எடுக்கிறாங்க கரண்ட் அஃபேர்ஸ், அதுதான் முக்கியமானது, சரிங்களா. ஆல்ரெடி நம்ம நிறைய கிளாஸஸ்ல என்னெல்லாம் பார்த்துருக்கோம், காப் சமிட், கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ், அதுக்கப்புறம் பாரிஸ் அக்ரிமெண்ட், நிறைய விஷயங்கள் இருக்கு, சரிங்களா. இது போக போக பார்ப்போம், ஓகே. சரி, இந்தியால இந்த எவல்யூஷன் எப்படி நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏன்ஷியன்ட் இந்தியால வேதாஸ்னா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. மெடிவல் இந்தியாலையும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இது முக்கியமானது, கலோனியல் ஏரா, பிரிட்டிஷ் ரூல். அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஆக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த ஆக்டோட பேர் என்னதுன்னா இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட், சரிங்களா. ஸோ ஃபாரஸ்ட் கிளியர்ட் ஃபார் ரயில்வேஸ் அண்ட் பிளான்டேஷன் எய்ம்ட் அட். ஸோ இந்த மாதிரி என்ன நடந்துட்டு இருந்ததுன்னா கலோனியல் எரால, பிரிட்டிஷோட எரால ரயில்வே வந்து டெவலப் பண்றதுக்கு, ரயில்வே அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதை டெவலப் பண்றதுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, நிறைய ஃபாரஸ்ட் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, டெஸ்ட்ராய் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்போதான் இந்த ஒரு லா வந்து, இந்த ஆக்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் ஆஃப் 1865. இது என்ன பண்ணுச்சு, இட் எய்ம்ட் அட் கண்ட்ரோலிங் ஆர் ரிசோர்சஸ், நம்மளோட ரிசோர்சஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்த ஒரு ஆக்ட் தான் இது, சரிங்களா. நிறைய ஆக்ட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல, அது யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. என்விரான்மெண்டல் லெஜிஸ்லேஷன் அப்படின்னு ஒரு டாபிக், சரிங்களா.
போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ், அதாவது இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் என்ன நடந்திருக்குன்னா, கிரீன் ரெவல்யூஷன் வந்தது 1960s. சரிங்களா? கிரீன் ரெவல்யூஷன் அண்டர் இந்திரா காந்தி. அப்புறம் எந்த சயின்டிஸ்ட்? எம்எஸ் சுவாமிநாதன். சரிங்களா? தமிழ்நாடு. ஓகே. ஸோ இதனால என்ன நடந்தது? சாப்பாடு நிறைய வந்துருச்சு. ஆனா அந்த அரிசி ஒரு அந்த வீட் கோதுமை பண்றதுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? கிரவுண்ட் வாட்டர் தேவைப்படும். ஸோ கிரவுண்ட் வாட்டரோட லெவல் என்ன ஆகிட்டே போச்சு? கம்மியாயிட்டே போச்சு. அதே மாதிரி சாயில் வந்து என்ன ஆகிட்டே போச்சு? டிகிரேட் ஆகிடும். ஏன்னா இப்போ நம்ம வந்து லார்ஜ் ஸ்கேல்ல வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? அதுவும் ஒரே ஒரு கிராப். டிஃப்ரெண்ட் கிராப்ஸ் ஒரு இடத்துல நம்ம அக்ரிகல்ச்சர் பண்றதுனால எஃபெக்ட் வராது. ஏன்னா மினரல் வந்து ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கும். ஆனால் ஒரே கிராப்பை நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து தொடர்ந்து ஒரு 6-7 ஜென்ரேஷன்ஸ் நம்ம பண்ணும்போது அந்த சாயில்ல இருக்கிற எல்லா மினரல்ஸும் என்ன ஆயிடும்? காலி ஆயிடும். அதுக்கு மேல அந்த இடத்துல நம்மளால ஃபார்மிங்கே பண்ண முடியும். சரிங்களா? சரி சார், இவ்வளவு பேசுறீங்களே சார் என்விரான்மெண்ட்டை பத்தி, நம்மளோட ரூல் புக்ல கான்ஸ்டிடியூஷன்ல என்விரான்மெண்ட்டை பத்தி ஏதாவது ஆர்டிக்கல் இருக்கா சார்? ஸோ ஆர்டிக்கல், ஸோ கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவின்ஷன்ஸ் பத்தி பார்த்தோம்னா added via 42nd amendment of 1976. ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிக்கல் 48A. சரிங்களா? என்ன சொல்லுது? State shall endeavor to protect and improve the environment and safeguard forest and wildlife. ஸ்டேட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னது? அது கிட்ட இருக்கிற என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்றது, அதை இம்ப்ரூவ் பண்றது, அதே மாதிரி அதோட ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃபை சேஃப்கார்ட் பண்றது. 48A சொல்லுது. சரிங்களா? அடுத்தது ஆர்டிகல் 51A என்ன சொல்லுதுன்னா, இட் இஸ் தி டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் தி நேச்சுரல் என்விரான்மெண்ட். எவ்ரி சிட்டிசன். சரிங்களா? சார் நான் இப்போதான் சார் சிப்ஸ் பாக்கெட் சாப்பிட்டு கீழே தூக்கி போட்டு வாங்க. யார் அது? ஸோ திஸ் இஸ் வாட் தி கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவின்சஸ் ஆர். And there have been many key legislations, rules which have passed within India. For example, முக்கியமான ஒரு ஆக்ட், வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், WPA ஆக்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இது எதுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா, நம்மளோட இந்தியாவில் இருக்கிற வைல்ட் லைஃப் இருக்குல்ல, அனிமல்ஸ் இருக்காங்களா, பிளான்ஸ் இருக்காங்களா, அவங்கள ப்ரொடெக்ட் பண்றது. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அனிமல்ஸை வந்து ஒரு ஆர்கானிசம்ஸை வந்து 6 ஷெட்யூல்ஸா பிரிச்சாங்க. நான் வாயில 6ன்னு சொல்றேன்னா கையில 4 காமிக்கிறேன். அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஸ்டார்டிங்ல 6 இருந்தது. இப்போ 2022ல அது வந்து 6ல இருந்து 4ஆ மாத்திட்டாங்க. சரிங்களா? 6ஆ அவங்க மாத்தினது வந்து 6ஆ பிரிச்சது வந்து எதை பேஸ் பண்ணினா, ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்னா ஹையஸ்ட் ப்ரொடெக்ஷன், செகண்ட் ஷெட்யூல்னா கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் கம்மியாயிடும், தேர்ட்ல இன்னும் கம்மியாயிடும், ஃபோர்த்ல வர்மின் ஸ்பீசிஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொன்னாங்க. வர்மின்னா என்ன ஞாபகம் இருக்கா? வர்மின் ஸ்பீசிஸ் அப்படின்னா, தம்பி வர்மின் ஸ்பீசிஸ்னா நான் இவரை என்ன பண்ணலாம்? கொல்றதுக்கு லைசன்ஸ்லாம் தேவையில்லை. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்தது. ஆனால் 2022ல அந்த ஒரு ஷெட்யூலையே ரிமூவ் பண்ணிட்டாங்க. எதை சொல்லினா, இல்லை எந்த ஆர்கானிசம் இருந்தாலும் சரி, என்டேஜர்ட் இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் ஒரு ஆர்கானிசம் கில் பண்ணுறது தப்பு, வர்மின்லாம் இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் WPA ஆக்ட். வாட்டர் ஆக்ட்னு இருக்கு, வாட்டரோட பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ற ஒரு ஆக்ட் 1974ல. ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் இருக்கு 1980ல. 1981ல ஏர் ஆக்ட்னு ஒரு ஆக்டை பாஸ் பண்ணாங்க. அதே மாதிரி 1986ல என்விரான்மெண்டல் ஆக்ட் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம லேட்டர் ஆன் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்கு, பட் இன் ஆர் ஃபியூச்சர் கிளாஸஸ் வில் பி டிஸ்கசிங் இட் இன் டீடைல். ஓகே, யூ கேன் நோட் தி டேட் as well as the year and the information. ஓகே. என்ன பயோஸ்பியர்ஸ் இருக்கு, கொஷின்ஸ் வரும். அது நம்ம கொஷின்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணும்போது நம்ம அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்க. பயோஸ்பியர் என்ன, பயோஸ்பியர்னு நம்ம பிரிக்க முடியாது. பயோஸ்பியர் ஒன்று தான். பயோம்ஸ் நம்ம பார்த்தோம்ல, டுண்ட்ரா, போலாறு, அதுலேருந்து கேள்வி வரும். முக்கியமாக அந்த மாதிரி ஏரியாவில் என்ன ஸ்பீசிஸ் இருக்காங்க, ஒரே வாட்டியில் நம்ம எல்லா ஸ்பீசிஸும் லிஸ்ட் பண்ண முடியாதுல்ல. கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்க அது நம்ம சரிங்களா. ஃபார் நவ் வி ஆர் ஹேவிங் அன் ஐடியா. சரிங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? இயர் அண்ட் தி ஆக்ட். அதே மாதிரி இந்த என்விரான்மெண்ட் ஆக்ட் இருக்குல்ல, 1986 ஒரு ஆக்ட், இது வந்ததுக்கும் ஒரு காரணம் இருக்கு. 1986ல வந்து ஒரு முக்கியமான ஒரு ட்ராஜடி நடந்தது, போபால் கேஸ் ட்ராஜடி. சரிங்களா? கார்பன் மோனாக்சைடு கேஸ்
அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து வந்தனால போபாலில் நிறைய பேர் இறந்துட்டு. ஸோ அதோட ரெஸ்பான்ஸில் தான் என்ன பண்ணாங்கன்னா ஆர்டிக்கல் 253 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் மூலியமா என்ன பண்ணாங்கன்னா இந்த ஆக்டை வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க, என்விரான்மெண்ட் ஆக்ட்.